ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அதாவது சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 to 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கலரிங் போட்டுக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ், ஒரு பாதி லெமன் ஜூஸ் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒட்டாமல் வரும். உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போ எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு பீஸாக வந்து நான் போட போகிறேன் எடுத்து. நல்லா ஒரு ஹை ஃப்ளேமும் வேணாம், ஸ்லிம்மும் வேணாம், மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பொரிச்செடுக்கலாம். ஒவ்வொன்றா போடுங்க பீஸு, அப்படியே எடுத்து போட்டுற வேணாம், எல்லாம் ஒட்டிக்கும். ஒவ்வொன்றா போடுங்க. சிக்கன் நல்லா டார்க் ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். போட்ட உடனே வந்து கிளறக்கூடாது, அதாவது மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கரண்டியில் எடுக்கலாம். அதுவும் லைட்டாக தான் எடுக்கணும். நல்லா ஒரு டார்க் ரெட் வர அளவுக்கு நீங்கள் நல்லா வறுக்கணும். பாருங்கள், டார்க் ரெட் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.